எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புதுக்குடித்தனம் 4ஆம் பகுதி. அப்பாவியான ஆண்டாளு அவ கையாலேயே அவளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்காக தான் புருஷனையும் தங்கச்சியையும் ஒன்னா அட்மிஷனுக்கு அனுப்புனா. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் நாம பார்த்தோம் இல்லையா? ரமேஷ் கண்ணாடி முன்னாடி நின்னு அடிக்கடி அவனுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸையும் அடிக்கடி சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ஸ்வப்னாவும் ஒரு ட்ரெண்டிங்கான குர்த்தியை போட்டுக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. அப்பதான் ஆண்டாளோட போன் ரிங் ஆச்சு. கால் பண்ணது அவளுடைய அப்பா. அப்பா தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் இருங்க, அப்பா கிட்ட பேசிட்டு போங்க. ஹலோ அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, சொப்னா எப்படி இருக்கா? நேத்து அட்மிஷன் எப்படி நடந்துச்சு? இன்னைக்கு முத நாள் காலேஜ் இல்லையா? ரெடி ஆயிட்டாளா? பார்த்து பத்திரம். மாப்பிள்ளை இருக்காராமா? இருக்காருப்பா. அவரும் பெரிய சினிமா ஹீரோ மாதிரி தான் ரெடி ஆயிருக்காரு. ஸ்வப்னாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போக போறாரு. இருங்க இருங்க, ஸ்வப்னா கிட்டே போன் கொடுக்கறேன், பேசுங்க. ஆண்டாளு ஸ்வப்னா கிட்ட போன் கொடுத்தா. ரமேஷ் திருட்டுத்தனமா ஸ்வப்னாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா, நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. மாமா தான் என்ன காலேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா. ஆமாடி சொப்னா, சிட்டி ரொம்ப மோசமானது. எங்கேயும் நிக்காம நேரா காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடு. மாப்பிள்ளை ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவருக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்காத. உங்க மாமா சொல்றத கேளுமா. உங்க அக்காவுக்கு உலகம் தெரியாது. சரி, மாப்பிள்ளை கிட்ட போனை கொடு. ஸ்வப்னா போனை ரமேஷ் கிட்ட கொடுத்தப்போ ரமேஷ் ரொம்ப அடுக்க ஒடுக்கமா பேசினா. சொல்லுங்க மாமா. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. சொப்னா எங்க வீட்டு பொண்ணு தானே. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் மாமா. அந்த காலேஜில் எல்லாரையுமே எனக்கு தெரியும். எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அவங்கள பத்திரமா பாத்துக்க சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் மாப்பிள்ள. நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் என் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கேன். பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா ஆண்டாளு, நான் போனை வச்சிடுறேன். ரமேஷ் போன் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டாளு ரமேஷை பார்த்து, ஏங்க, எங்க அப்பாவுக்கு உங்க மேல எவ்வளவு மரியாதைன்னு பாத்தீங்களா? ஸ்வப்னா, மாமா உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பாரு. சரி சரி, கிளம்புங்க. காலேஜ்க்கு லேட் ஆகுது. பத்திரமா போயிட்டு வாங்க. ஆண்டாளு, நான் கிளம்புறேன். சாயந்தரம் சொப்னாவை கூட்டிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, அவ தானாவே வந்துடுவா. சரி சொப்னாவா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ரமேஷும் ஸ்வப்னாவும் 2 பேரும் சந்தோஷமா கிளம்புனாங்க. ஆண்டாளு வெளியில வந்து நின்னு அவங்கள வழி அனுப்பி வச்சா. காலையில ஒரு 10:30 மணிக்கு ஆண்டாளு பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ கட்டிலுக்கு கீழே அவளுக்கு ஏதோ கயிறு தெரிஞ்சுது. என்னன்னு எடுத்து பார்த்தா அது ஸ்வப்னாவோட காலேஜ் ஐடி கார்டு. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டா. ஐயோ, ஸ்வப்னாவோட ஐடி கார்டை விட்டுட்டே போயிட்டாளா? ஐடி கார்டு இல்லாம காலேஜ்குள்ள எப்படி அவளை விடுவாங்க? ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சுன்னா பாவம், அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. இவருக்கு கால் பண்ணலான்னு பார்த்தாலும் இவர் டிரைவிங்ல இருந்தா கால் அட்டன் பண்ண மாட்டாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பேசாம நானும் அந்த காலேஜை பார்க்கல இல்லையா, ஆட்டோ பிடிச்சு நானே காலேஜுக்கு போய் ஐடி கார்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டாளு பட்டுப்படவே கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூவை வச்சுக்கிட்டு வெளியில வந்தா. ஒரு ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு போனா. ஆனா காலேஜுக்கு வெளியில ரமேஷோட கார் இருக்கல. ஆண்டாளுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஆனா பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வெளியில ரமேஷோட காரை பார்த்து அவ ஷாக் ஆனா. கையில இருக்கிற கொடைய குறுக்குல பிடிச்சுக்கிட்டு மெதுவா அவ பார்க்குள்ள போனா. அந்த பார்க்ல 2 மரத்துக்கு கீழே இருக்கிற பெஞ்சில் அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ரமேஷ் ஐஸ்கிரீமை சொப்னாவுக்கு ஊட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். சரியா அப்பதான் கொடைய தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டாளு முன்னாடி வந்து நின்னான். பயத்துல ரமேஷ் கையில இருக்கிற ஐஸ்கிரீம் கீழே கொட்டிடுச்சு. அவன் ட்ரெஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. ஓஹோ, என் தங்கச்சிக்கு கோச்சிங் கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அது இங்கதானா? நீங்க கொடுக்கற கோச்சிங் இப்படி இருக்குமாங்க? ஆமா, ஐடி கார்டே இல்லாம காலேஜ்க்கு எப்படி வந்த நீ? இந்த ஆண்டாளு வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருப்பா, அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ரமேஷ் அவனுடைய ட்ரெஸ்ல இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் துடைக்கும் போதே அவனுடைய மைண்டுக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளான போட்டுக்கிட்டு இருந்தான். முகத்தை ரொம்ப சீரியஸாவும் ரொம்ப பாவமாவும் வச்சுக்கிட்டு, ஆண்டாளு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு என் மேல இவ்வளோ சந்தேகம்? சொப்னா, பாத்தியா ஆண்டாளுக்கு என் மேல எவ்வளோ சந்தேகம்னு? நீ ஐடி கார்டை தொலைச்சிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டன்னு வீட்டில் இருக்கிற உங்க அக்காவுக்கு என்ன தெரிய போகுது? நான் ஒன்னும் சும்மா சந்தேகப்படலையே. நீங்க காலேஜ்க்கு போகாம பார்க்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தேகம் வரதானே செய்யும். அடியே பைத்தியக்காரி, காலேஜ் கேட்டுக்கிட்ட வந்தப்பதான் ஐடி கார்டை கொண்டு வரலன்னு அவளுக்கு ஞாபகமே வந்துச்சு. உடனே ஒரே அழுக.
நாளே இப்படி ஆயிடுச்சு. அக்காவுக்கு தெரிஞ்சா அக்கா திட்டம். நான் வீட்டுக்கு வரல, காலேஜுக்கும் போகலன்னு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்த தான் நான் பார்க்குக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். ஆனாலும் உன் தங்கச்சி அழுகிய நிப்பாட்டினாளா? இல்லையே. அதனால தான் அவளுக்கு சமாதானப்படுத்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்த பார்க்குறேன். என்னையே நீ சந்தேகப்படுறியா? உனக்கு எங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைல்ல? ஐயோ அப்படியாங்க? ஏன் ஸ்வப்னா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உன்னோட ஐடி கார்டு என்கிட்ட தானே இருக்கு. இப்பதான் நான் வீடு பெருக்கும்போது ஐடி கார்டு கிடைச்சது, அது கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஸ்வப்னா மாமாவோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு, சாரிக்கா, நான் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸா ஐடி கார்டை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். அதனால தான் அழுக தாங்க முடியல. நீ திட்டுவேன்னு பயந்துகிட்டு இருந்தனா, மாமா தான் ஐஸ்கிரீமை கொண்டு வந்து கொடுத்து என்னை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. நான் தான் மாமாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்க்கா. பாத்தியா ஆண்டாளு, இவ உன் தங்கச்சி தானே. நான் உன்னை வேற யார் கூடவா பார்க்குக்கு வரலையே. உன் தங்கச்சி அழுறான்னு சமாதானப்படுத்த பார்த்தேன். ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம என்னையே சந்தேகப்படுற. அதானே, கிராமத்து முட்டாள் பொண்ணு தானே நீ. வா சொப்னா, இங்க யாரும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போலாம். ஐயோ சாரிங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும். அதனால தான் சின்னதா ஒரு பயம். சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், கோவத்தை விட்டுடுங்க. 3 பேரும் கார்ல ஏறினாங்க. அப்பாவிய ரமேஷ் பக்கத்துல ஆண்டாளு உட்காந்துக்கிட்டு இருந்தா. பின்னாடி ஸ்வப்னா உட்காந்துக்கிட்டு கண்ணாடியில ரமேஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ரமேஷ் மனசுக்குள்ள தான் தான் ஹீரோ அப்படின்னு காலரை தூக்கி எறிஞ்சு, அடடா, எவ்வளோ புத்திசாலிடா நீ. கிட்டத்தட்ட மாட்டிக்கிற நிலைமைக்கு வந்துட்ட. ஆனா ஐடி கார்டை சாக்கா வச்சு பல்ட்டி அடிச்சதுல ஆண்டாளே நம்ம கிட்ட சாரி கேட்டிருக்கா அப்படின்னா நான் உண்மையிலேயே ரொம்ப கிரேட்டு தான். எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சிட்டு டிவில ஒரு பழைய காலத்து படத்தை 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல அக்கா புருஷன் மச்சினச்சியே சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். ரமேஷ், ஸ்வப்னா, ஆண்டாளு 3 பேருமே உட்காந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டாளு அந்த சினிமாவை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. அவ கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, ஐயோ ஏங்க, படத்தை பாத்தீங்களா? அந்த படத்துல அக்கா புருஷன் தம் மச்சினச்சியே சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறாரு. அந்த காலத்துல எல்லாரும் எவ்வளவு நல்லா இருந்திருக்காங்கல்ல. ஆ ஆமா ஆண்டாளு, பழைய காலத்து சினிமால மட்டும் இல்ல, இந்த காலத்துலயும் மாமாங்க அப்படிதான் இருக்காங்க. உண்மையே சொன்னீங்க. இன்னைக்கு பார்க்கல நான் நடந்துக்கிட்டதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அந்த படத்துல வர மாமா மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. என் தங்கச்சி ஸ்வப்னாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஸ்வப்னா, பாத்தியா மாமா உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. அவரை பேரை காப்பாத்துற மாதிரி நீயும் நல்லபடியாக படித்து நல்லா பெரிய ஆளாக வரணும். அப்போதானே அவரும் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். உண்மைதாக்கா, மாமா ரொம்ப பாவம். நான் கொஞ்சம் அழுதுட்டேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் கொடுத்து என்னை எப்படி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. ஆமாம்மா, நம்ம 3 பேரும் என்னதான் இப்போ சிட்டியில் இருந்தாலும் நாம கிராமத்து ஆட்கள் இல்லையா? கிராமத்து ஆட்களோட மனசுல எந்த ஒரு கல்மிஷமும் இருக்காது. உங்க மாமா உன் மேல வச்சிருக்கிறது சுத்தமான பாசம். அவரு நல்ல மனுஷன். சரி சரி, நீங்க அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை கொண்டாடுறதுக்கு நான் போய் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாளு எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள போனதும் அப்பதான் பெருமூச்சு விட்ட ரமேஷ் பட்டுன்னு ஆண்டாளு உட்காந்துருந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டான். தேங்க்ஸ் மாமா, இன்னைக்கு பார்க்ல நாம மாட்டிக்கிட்டப்போ நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா அக்காவை ஏமாத்திட்டீங்க. அக்கா நீங்க சொன்னது உண்மைன்னு நம்பிட்டா. நீங்க சூப்பர் மாமா. அப்போ ரமேஷ் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, பின்ன என்னை பத்தி என்ன நினைச்ச? நான் இந்த சிட்டியில எத்தனை ஆளுங்களை பார்த்துருப்பேன், எவ்வளோ பேர் கூட பழகியிருப்பேன். உங்க அக்காவை ஏமாத்துறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு? அது மட்டும் இல்லாம உன் அக்காவுக்கு உன் மேல பாசம் ரொம்ப அதிகம். அதனால நீ தப்பு பண்ண மாட்டேன்னு அவ நம்புறா. நான் பண்ண ஒரே ஐடியால உன்னையும் காப்பாத்திட்டேன், இந்த பக்கம் சந்தேகம் வராம என்னையும் காப்பாத்திக்கிட்டேன். இதை தான் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதான் நானு. அப்படி பேசிக்கிட்டே ரமேஷ் நகர்ந்து ஸ்வப்னா பக்கத்துல வந்தப்போ ஸ்வப்னா, மாமா உங்களுக்கு இன்னொரு உண்மையே சொல்லட்டுமா? நான் வேணும்னு தான் அந்த ஐடி கார்டை பெட்டுக்கு கீழே போட்டுட்டு உங்க கூட வந்தேன். அதை கேட்டு ரமேஷ் ஷாக் ஆனா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது வேணும்னு பண்ணியா? ஆனா ஏன் சொப்னா? எதுக்குன்னா, இன்னைக்கு காலேஜ்க்கு போற ஐடியாவே எனக்கு இல்ல. இன்னைக்கு உங்க கூட பார்க்ல உட்காந்து சந்தோஷமா பேசலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் ஒரு பிளான் போட்டேன். ஆனா அது இப்படி ரிவர்ஸ் அடிக்கும்னு எனக்கு தெரியாது. சொப்னா,
நீ இவ்ளோ பெரிய பிளான போட்டிருக்கியா? நான் என்னமோ ஆண்டாளு தங்கச்சி அப்பாவின்னு நினைச்சா நீ என்னையே மிஞ்சி போற அளவுக்கு பெரிய கேடியா இருப்ப போலயே. ரமேஷ் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சமையல் அறையில சத்தம் எல்லாம் நின்னு போச்சு. ஆண்டாளு பிளேட் எடுத்துக்கிட்டு நடந்து வர சத்தம் அவன் காதுல விழுந்துச்சு. ஐயோ உங்க அக்கா வரா. அப்படின்னு சொல்லி ஸ்வப்னா பக்கத்துல இருந்து எகிரி பழைய சீட்ல போய் உட்காந்துக்கிட்டான். டிவியை சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நடிப்பை பார்த்து ஸ்வப்னா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஏங்க, உங்களுக்காக சூடா போண்டா போட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க. ஸ்வப்னா, நீயும் சாப்பிடுமா. பாவம், இன்னைக்கு ரொம்ப கவலையில நீ சரியா எதுவுமே சாப்பிடல. இந்த பக்கோடாவாவது சாப்பிடுமா. ரமேஷ் அந்த போண்டாவை சாப்பிட்டுக்கிட்டு ஸ்வப்னாவை பார்த்து கண்ணடிச்சான். ஸ்வப்னாவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. பாவம், இவங்களுக்குள்ள நடக்கிற எதுவுமே அப்பாவியான ஆண்டாளுக்கு தான் தெரியல. பாத்தீங்கல்ல, ரமேஷ் நேரத்துக்கு ஏத்தாப்புல பொய்ய சொல்லி ஆண்டாள ஏமாத்திட்டான். ஆனா உண்மையான கிரிமினல் ரமேஷ் கிடையாது, அது ஸ்வப்னா தானே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பொய்ய அஸ்திவாரமா போட்டு இவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கட்டடம் எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்களுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ்ல வர சமையல் அக்கா. நான் ஆண்டாளு அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் பூஸ்னாப்ல பார்க்க கொழுக்குழுன்னு இருப்பேன். நான் பார்க்க அப்படியே ஆண்டாளு மாதிரியே இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்பதானே என் ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த ஸ்டோரியை நீங்க எல்லாரும் விடவும் முன்னாடி பார்க்கணும்னா நம்மளுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு டன் டன்னு வரும். ஹலோ, உங்களதான். அங்க பார்க்காதீங்க, இங்க பார்த்து பெல்ல கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாய்.